தாவேக தலைவர் விஜய் இன்று தன்னுடைய 3வது கட்ட பிரச்சாரத்தை நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நிகழ்த்த இருக்கிறாரு. இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். தொடர்ந்து பல தருணங்கள்லையும் தாவேக தலைவர் அவருடைய இந்த பரப்புரை, அவர் மேற்கொள்ளக்கூடிய அரசியல் நகர்வுகள் தொடர்பாக உங்களுடைய பார்வையை முன்வைக்கிறீங்க. இன்றைய தினம் நாமக்கல் கரூர் அப்படின்றதே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கொங்கு மண்டலம் குறிப்பா இன்னைக்கு அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இடத்துல எல்லாம் திமுக தங்களுடைய அதிகார பலத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல பிரச்சாரம். இன்னைக்கு அவர் என்ன பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம், இல்ல அவருடைய நகர்வை நீங்க ஒட்டுமொத்தமாக எப்படி பாக்குறீங்க? இல்ல, அரசியல் ரீதியா அவர் 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு. இப்பொழுது சட்டமன்றத்தில் அவர் 0% தான் அவர் இருக்கிறார். அவர் இன்னும் பலம் நிரூபிக்கல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பெரிய க்ரௌட் புல்லரா இருக்கிறாரு. எல்லா இடமும் அவருக்கு நல்ல கூட்டங்கள் கொடுத்து 2 மாநாடு நடத்தி இருக்கிறாரு. அந்த இடத்துல அவரை தன்னை பொசிஷன் பண்றாரு. இப்ப பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன்னை திமுக கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு போட்டியாளரா அவரை கிளைம் பண்றாரு. அந்த கிளைம் பண்றதுக்கு தக்கன எல்லா இடங்களும் கூட்டம் கூட்டி காட்டிட்டு இருக்கிறார். நல்ல கூட்டம் வருது. அவருக்கு மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறாருங்கிறது, அவர் ஓடுற குதிரையா மண் குதிரையாங்கிறது 2026 மே மாசம் தேர்தல் முடிவுல தான், தேர்தல் ஆணையம் தான் அதுல சொல்ல முடியும். கூட்டமத்தை வச்சு அதை சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு அவர் திமுக எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் 2024 மக்களவை தேர்தலில் சிஏஏ எதிர்ப்புங்கிற ஒரு கருத்தை மட்டுமே முன் வச்சு அறிக்கை விட்டாரு. சிஏஏ எதிர்ப்புங்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு அன்னைக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா சிஏஏ எதிர்ப்புல அவங்க தான் முன்னணியில நின்னாங்க. மற்ற கட்சிகள் சிஏஏ அந்த அளவுக்கு எதிர்த்து பெரிய போர் புரியல. அப்போ அந்த பார்லிமெண்ட் தேர்தலில் விஜய் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் இப்போ உள்ள நிலைப்பாட்டுக்கும் ஒரு மாறுதல் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவேளையில் அந்த நிலைப்பாடு அவர் எடுக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்துல தன் பக்கம் வருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கலாம். இப்பொழுதும் அது தொடர்பாட்டு பல பேச்சுக்கள் நடந்தாலும் கூட பலன் நிரூபிக்காத காங்கிரஸ் கட்சி விஜயோட போராட்டத்துக்கு விஜய் கூட நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னே நான் பார்க்கிறேன். விஜயை பொறுத்தவரையில கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் 2024 மக்களவை தேர்தலில் இந்த கமலாசன் மாதிரி 39 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்தி இருக்கணும். அப்பொழுது வேடிக்கை பார்க்க வராட்டு அவர் இருந்திருக்க கூடாது. இப்பொழுது 26 நோக்கி களத்துக்குள்ள வராரு. அதுல அவரு காங்கிரஸை பற்றி சாப்பிட்டா இருக்கிறதும், காங்கிரஸ் வாரிசு அரசியலை பற்றி பேசாததும், காங்கிரஸுக்கு ஊழலை பற்றி பேசாததும், காங்கிரஸ் கச்சத்தீவையும் காவிரியும் தமிழர் உரிமையை விட்டுக் கொடுத்த பற்றி பேசாததும், அவருக்கு காங்கிரஸ் தன்னோடு கூட்டணிக்கு வரமாட்டார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா காங்கிரசுக்கு முக ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற சூழல்ல இருக்கனால காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குது. அதே போல அவரு அதிமுக ஊழலை பற்றியும் அதிமுக ஆட்சியில் நடந்த கொடநாடு கொலை பற்றியும் பேசாம இருக்க காரணம், அவர் ஒருவேளையில கணிசமான சீட்டை எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கலத்தி விட்டு தனக்கு தரமாட்டாராங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் அவருக்கு இருக்குது. ஆக அவர் 214 தனித்து நிற்பன்னு அணிச்சரமா சொல்லாம காங்கிரஸ் தன் தலைமையை ஏற்று தான் கொடுக்க சீட்டை வாங்க வருவார்களா, அல்லது பாஜக அதிமுக தனக்கு கணிசமான சீட்டை தருவார்களா என்ற எதிர்பார்ப்பில் ஒரு கூட்டத்தை காட்டி இந்த 2 கட்சிகளின் மனத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் நகர்வுகளை செய்து வருவதாக நான் பார்க்கிறேன்.